ஐயோ ஐயோ, இந்த பாட்டி எதுக்கு இப்ப மாடிக்கு வருது? அச்சச்சோ, மாமாவும் அக்கா வேற அங்க இருக்காங்களே. இந்த சுந்தர் பையன் எங்க போனா? ஸ்பெஷலா சுட சுட கேட்டு வாங்கினேன். அல்வா சாப்பிடு. இவனா? நீ அல்வா சாப்பிட்ற அழகே அழகு மீனுக்குட்டி. போங்க, நீங்க சாப்பிடுங்க. நீங்க தான் மெலிஞ்சிட்டீங்க. என்ன இவளுமா? ஐயோ, இந்த கிழவி வேற பாக்குதே. ஐயோ, இந்த மாமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சா உலகமே தெரியாதே. நான் சாப்பிடாததுனால மெலியில. உன்னை ஒரு நாள் ஃபுல்லா பார்க்கல, அதுல மெலிஞ்சதுதான். சரிதா, அல்வா சாப்பிடு. போதும் போதும், நீங்க சாப்பிடுங்க. நீங்க தான் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க. ஐயோ ஐயோ, நான் மெலிஞ்சிருக்கன்றதுக்காக அந்த அல்வா வாங்கிட்டு வந்தேன். வெக்கப்படுறாளே. நீ அல்வா சாப்பிடுற சொல்லும். ஐயோ, அட பாவிகளா, இப்பதானே சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தீங்க, அதுக்குள்ள இப்படி கொஞ்சி கொஞ்சி அல்வா ஊட்டிக்கிறீங்க. இந்த சுந்தர் பையல நம்பவே முடியல. இவன் எப்ப எப்படி மாறுவான்னே தெரியலையே. சாப்பிடு மீன்குட்டி. நீங்க சாப்பிடுங்க. இந்த சுந்தர் பயலுக்கு ரசனையே இல்ல. அந்த ஜப்பான் மூஞ்சில என்ன இருக்குன்னு இந்த கொஞ்சம் கொஞ்சரா. இன்னும் அழகா இருந்துட்டா இவனை பிடிக்கவே முடியாது. சரி, இப்பதானே சண்டை போட்டாங்க, யாரும் இவங்கள சமாதானமும் படுத்தல. அதுக்குள்ள அல்வா ஊட்டிக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா அப்போ இவங்க போட்ட சண்டை எல்லாம் பொய்யா? நீங்க சாப்பிடுங்க. ஐயோ, சாப்பிடுங்க. சாப்பிடு 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 சாப்பிடு. எதுக்காக இந்த சுந்தரும் மீனாட்சி சண்டை போட்டு எல்லாரும் ஏமாத்தணும்? இதுல ஏதோ இருக்கு. யார் கண்ணுல மண்ணை தூவறதுக்கு இப்படி ஒரு செட்டப்பு? எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு. கடல் அளவு பாசம், காதளவு நேசம்னு என்னை ஏமாத்திட்டான். அப்போ என் மேல பாசம்னு சொன்னதெல்லாம் டூப்பா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடு மீன்குட்டி. டேய் சுந்தரு, ஒன்ன போய் நம்பன பாரு. என் புத்திய எதால அடிச்சுக்கிறதுனே தெரியலடா. இதை இப்படியே விடக்கூடாது. முதல்ல சுபத்ரா கிட்ட போய் சொல்லணும். உனக்கு இருக்கு. இந்த நாகலட்சுமிய ஏமாத்துற, சும்மா விட மாட்டேன்டா உன்ன. இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்ல. இதுவும் சந்தோஷமா இருக்காது, வேற யாரையும் சந்தோஷமா இருக்க விடாது. உடனே போய் பொண்ணுகிட்ட சொல்லிடணுமே. உனக்கு மட்டும் தான் சொல்ல தெரியுமா? இரு, நானும் போறேன். அம்மாடி அம்மாடி, சுபத்ரா சுபத்ரா, எழுந்துமா. இப்படி பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? அம்மாடி, நானாவது பேய் மாதிரி கத்துறேன். இங்க நடக்கிறத எல்லாம் கேட்டா நீயே பேயாட்ட ஆடுவ. முதல்ல எந்திரிமா எந்திரிமா. என்ன நடந்தது? அம்மாடி, இந்த சுந்தரும் மீனாட்சி சண்டை போட்டதெல்லாம் பொய்யுமா? என்னம்மா உளர்ற? ஐயோ, நான் உளரல சுபத்ரா, உண்மையதான் சொல்றேன். அவங்க ஏதோ பிளான் பண்ணிதான் சண்டை போடுற மாதிரி நல்ல நாடகம் போட்டு நம்மள ஏமாத்திருக்காங்கம்மா. எதுக்காக சுந்தர் ஏமாத்தணும்? அதுதாம்மா எனக்கும் தெரியல. ஆனா என்னமோ நடக்குது சுபத்ரா. அதத்தாமா நாம கண்டுபிடிச்சாகணும். அது மட்டும் இல்ல சுபத்ரா, உன் பையன் என் மேல பாசமா இருக்கிறதா சொல்லி என்ன நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டாமா. சுந்தர் அப்படிலாம் பண்ண மாட்டாமா. அட, நானும் அப்படித்தாம்மா நினைச்சேன். ஆனா அவன் மாடிக்கு போய் அந்த ஜப்பான் மூஞ்சி காரிக்கு அல்வாவை ஊட்டுறத பார்த்ததும் தான் எல்லாம் பொய்ன்னு எனக்கே தெரிஞ்சது. என்னம்மா சொல்ற? சுந்தர் மீனாட்சிக்கு அல்வா ஊட்டிட்டு இருக்கானா? அட ஆமா சுபத்ரா, அது மட்டும் இல்லம்மா, அந்த சிவா பைய திருட மாதிரி ஜன்னல் வழியா அந்த சக்தியை பார்த்து ஜொல்லு விட்டுட்டு இருக்காமா. என்னாச்சு உனக்கு? ஏதாவது கனவு கிணவு கண்டியா? ஐயோ சுபத்ரா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீ என்ன நம்ப மாட்டேன்னு தெரியும். நீ என் கூட வா, நான் நேர்லயே காட்டுறேன். நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு ப்ரூவ் பண்றேன். நீ வாமா, வா வா. விடுமா. ஐயோ, நீ பேசாம வா. நான் சொன்னா நம்ப மாட்டேன்னு சொல்றல, நீ உன் கண்ணால பார்த்தாதான் நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உனக்கே புரியும். வா சுபத்ரா, வாமா. இரு இரு. ஓ, வா. மாமா எங்க போனாரு?
பாட்டி உங்க ரொமான்ஸ பாத்துட்டு போயிடுச்சு. பார்த்தா என்ன? ஐயோ நீங்க ரொமான்ஸ் பண்றத பாத்துட்டு போயிடுச்சு. இப்போ நீங்க ரெண்டு பேரும் சண்டையில இருக்கீங்க. ஐயோ ஆமாங்க பாத்துட்டு பாட்டி சொல்றாங்க. ஆமால வாமா போலாம். ஐயோ சாரி மாமா மாமா பாத்து வாமா. சீக்கிரம். அப்பாடா. என்னம்மா இது? நான் வரும்போது கதவு திறந்துதான் இருந்துச்சு. இப்ப பூட்டி இருக்குமா? பூட்டி இருக்காது, காத்துல சாத்தி இருக்கோம். சுந்தர், டேய் சுந்தர். நீ எப்படிடா உள்ள வந்த? பாட்டி நீ என் ரூமுக்கு வந்துட்டு நானும் ஓ ரூமுக்கு வந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. டேய் நீ மாடியில தானடா இருந்த? ஆமா. மாடியில இருந்து எப்படா வந்த? ஒரு ஃபோன் கால் வந்துச்சு பாட்டி. பேசிட்டு நான் உடனே ரூமுக்கு வந்துட்டேனே. ஏன் பாட்டி என்னாச்சு? டேய் இல்லடா, மேல மீனா இல்ல, மேல நீயும் என்ன பேர் சொன்ன? ஏன் அதற்கு அந்த பேரை சொல்லாத. மீனா. அந்த பேரை கேட்டாலே எனக்கு அப்படியே ஆத்திரங்களா வருது. நீயும் மீனா. ஏய் பாட்டி நீ என்ன லூசா? நான் அவ கூட சண்டை போட்டுருக்கேன்ல. அது உனக்காக. உனக்கு பால் குடுக்கலன்னு அவ கூட சண்டை போட்டு நான் பிரிஞ்சிருக்கிறேன்ல. என்ன பார்த்து என்ன கேள்வி கேக்குற பாட்டி? அம்மா எனக்கு தூக்கம் வருது, வரியா? அம்மடி அம்மடி இருமா இருமா கொஞ்சம் இருமா. டேய் எங்கடா அது சிவா பையா? சிவா சிவா பாத்தியா? என்னடா சத்தங்க? நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பாத்தியா? அவ இங்க இல்ல. நான் தான் சொன்னல, அவன் எப்படி இங்க இருப்பான்? பாட்டி நீயும் பாரு, சிவா அங்கதான் இருக்கான். ஐயோ நீ எப்படிடா இங்க? அம்மா பாட்டி லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. பார்த்து பத்திரமா கூட்டு போங்கம்மா. மா முடிஞ்சா ரூம்ல கயிறு போட்டு கட்டி வைங்க. இல்ல உங்களுக்கு தான் இடைஞ்சலு. இல்லம்மா சுபத்ரா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ பண்றாங்கம்மா. ஐயோ பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு தான் டைம் குத்துக்கணும்னு சொல்றது. பாரு கனவுல கண்டதெல்லாம் உனக்கு நட்சத்திரம் நடந்த மாதிரி தோணிட்டு இருக்கு. இதுல அம்மா வேற நீ கூட்டிட்டு வந்திருக்க. போ பாட்டி போய் தூங்கு. இல்ல உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல, எங்களுக்குமா இல்ல. நீ வா ப்ரோ. இல்லம்மா மாடியில மீனா. என்ன பேர் சொன்ன? சரி பாட்டி அவன் தான் கோவப்படுறான்னு தெரியுது இல்ல. போங்க பாட்டி. அவ பேரை சொல்லாத. அம்மா அம்மாடி நில்லுமா. நான் சொல்றது கேளுமா. அம்மா போய் சொல்லுவேண்டா. நீ போய் சொல்ல மாட்ட, ஆனா கனவு கண்டத அப்படியே உண்மை மாதிரி உளறிட்டு இருப்ப. ஐயோ இல்லம்மா, நான் சொல்றத நம்புமா. கடைசியா ஒரே ஒரு தடவை நீ என் கூட வா. மீனாட்சி ரூமுக்கு போய் பாப்போம். அவ ரூம்ல இல்லன்னா நான் சொன்னது உண்மைன்னு நீ நம்பு. இருந்தா இல்லனா நான் கனவுதான் கண்டேன்னு ஒத்துக்கிறேன். சரி வா. நான் செத்தேன். இப்ப என்ன சொல்ற? இல்லம்மா, நான் பாக்கும்போது. போதும் நிறுத்து. இன்னொரு தடவை இப்படி கனவு கண்டுட்டு அப்படியே வந்து உண்மை மாதிரி உளறிக்கிட்டு இருந்த, அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன். என்ன நடக்குது? நான் பாக்கும்போது இல்லாம தானே இருந்தாங்க. இப்போ சுபத்ராவை கூட்டிட்டு வரும்போது மட்டும் கரெக்டா இருக்காங்க. ஒருவேளை கனவுதான் கண்டனோ? ஆனா கனவு நிஜம் மாதிரி இருந்துச்சு. ஐயோ இந்த மீனாட்சி அக்கா சுந்தர் சண்டையில மாமாவை 2 நாளா பார்க்கவே முடியல. மாமா இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாரு? நான் ஒன்னதான் சக்தியை நினைச்சிட்டு இருக்கேன். நீ இல்லாம என்னால நார்மலாவே இருக்க முடியல. என்னாலையும் தான் மாமா இருக்க முடியல. எப்ப மாமா நான் உங்களை பாப்பேன்? நீ எப்படி கஷ்டப்படுறியோ நானும் அதே மாதிரி தான் சக்தி கஷ்டப்படுறேன்.
செவத்துக்கு பின்னாடி தானே நீ இருக்க. ஆனா ஏதோ பக்கத்து நாட்டுல இருக்கிற மாதிரி பார்க்கவே முடியலையே மாமா. இந்த 2 நாளைக்கே என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல சக்தி. வாழ்நாள் முழுக்க எப்படி மாமா என்ன பார்க்காம இருக்க முடியும்? என்னால முடியுமான்னு தெரியல சக்தி. நீங்க என் கூடவே இருந்துருங்க மாமா. என்னோட பிரச்சனையே எங்க அம்மாவுக்கு ஒன்ன பிடிக்கலங்கிறது தான் சக்தி. உங்க அம்மா உங்களை ஏமாத்துறாங்க மாமா. அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. சாரி சக்தி. பரவாயில்ல மாமா, உங்களை எப்படியாவது அத்தை கிட்ட இருந்து நான் காப்பாத்திடுவேன். அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் மாமா. சொல்லுங்க வெங்கட். மேடம், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நீங்க சொன்ன ஸ்ரீஜாவுக்கு ஜாமீன் கிடைச்சாச்சு. ரொம்ப சந்தோஷங்க. மேடம், நாளைக்கு காலையில ஒரு 10 o'clock ஜெயிலுக்கு வந்துருங்க. சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டா ஸ்ரீஜாவை நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். கண்டிப்பா வந்துடுறேங்க. வெங்கட், எத்தனை மணிக்கு வரணும்? அதான் மேடம், ஒரு 10 o'clock போல வந்துருங்க. சரி, ஓகே வெங்கட். வெங்கட். சொல்லுங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் வெங்கட். தேங்க்ஸா மேடம்? இதுக்கெல்லாம் எதுக்கு மேடம் தேங்க்ஸ்? என்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டீங்க. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி நான் செஞ்சுட்டேன், அவ்வளவுதான் மேடம். தேங்க்ஸ்லாம் சொல்லி என்ன தேர்ட் பர்சன் ஆக்காதீங்க. சரி, ஓகே வெங்கட். ஓகே மேம், தேங்க்யூ. முதல்ல இந்த விஷயத்தை அன்னிக்கிட்ட சொல்லணும். அண்ணி, இங்க வாங்க. என்ன சக்தி? அண்ணி, வெங்கட் போன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? ஸ்ரீஜாவுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சான். சூப்பர் சக்தி. நாளை காலையில 10 மணிக்கு நம்மள ஜெயிலுக்கு வர சொல்லிருக்காரு. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ரீஜாவை கூட்டிட்டு வந்துடலான்னு சொன்னாரு. சக்தி, எல்லாம் ஓகே. ஆனா ஸ்ரீஜாவுக்கு ஜாமீன் கிடைக்கிற விஷயம், நாம தான் ஸ்ரீஜாவை ஜாமீன்ல எடுக்கிறோங்கிற விஷயம், இது எதுவுமே யார் காதுக்குமே போகாம பாத்துக்கணும். முக்கியமா எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட். ஆமா நீ, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பாட்டி, இந்தாங்க காஃபி. ஏய், என்னடி நீ கொண்டு வந்திருக்க? எங்க அந்த புது வேலைக்காரி மூதேவி? பாட்டி, இப்ப எதுக்காக அவங்கள மூதேவின்னு சொல்றீங்க? புது வேலைக்காரியை திட்டினா பழைய வேலைக்காரிக்கு கோவம் வருது. என்னது? அது ஒண்ணு இல்லம்மா. எங்க அந்த மேடம்? அந்த மேடம் காஃபி கொண்டு வரலையா? அவங்க ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காங்க. வெளிய முக்கியமான வேலையா? ஏய், அவ வேலையே இங்க தாண்டி. அது என்ன முக்கியமான வேலைன்னு வெளிய போறது? அவங்க வந்தா நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்தாங்க காஃபி. அத்தை, தினம் தினம் காப்பியை குடிச்சு நாக்கே செத்து போயிடுச்சுமா. ஒரு நாளைக்கு நல்லா இருக்குங்கிற, ஒரு நாளைக்கு நல்லா இல்லைங்கிற. ஐயோ, அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அதனால காப்பியும் நல்லா இல்ல. அண்ணி, நான் ரெடி, போலாமா? ஐயோ இரு சக்தி, அவசரப்படாத. ஹால்ல 2 வில்லங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. வில்லங்கம்மா? அத்தையும் பாட்டியுமா? ஐயோ, இங்க வா. பார்த்தல்ல, அவங்களே தான். நாம 2 பேரும் ஒன்னா போனா கண்டிப்பா சந்தேகம் வரும். அதனால நீ முதல்ல போ, நான் பின்னாடியே வரேன். சரிங்க அண்ணி, நீங்க சொல்றது சரிதான். நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. நான் மெயின் ரோட்ல பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அங்க வெயிட் பண்றேன். நீங்க வந்ததும் நம்ம சேர்ந்து போயிடலாம். சரி, நான் போறேன். இவ எங்க கிளம்பி போறா? சக்தி, இவ்வளவு சீக்கிரமா நீ எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்கு போறேன்க்கா. சரி, காஃபியாவது குடிச்சிட்டு போ. இல்லக்கா, நான் வந்து சாப்பிடுறேன். சரி. என்ன இவ நம்மளே பாத்துட்டு வரா? என்ன இப்படி பாக்குறா?
ஏம்மா இந்த சக்தி மூதேவி இவ்ளோ சீக்கிரமா கிளம்பி எங்க போறா? யாருக்கு தெரியும்? இன்னைக்கு மட்டும் இல்லம்மா, தினமும் காலையில இவ கிளம்பி போறா. நீ என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? கேட்டா உண்மையா சொல்ல போறா? விடு போட்டும், இன்னும் 1 மாசம் தானே. அப்படிலாம் விடக்கூடாதுமா. இப்பவே நான் போய் அவகிட்ட கேட்கதான் அம்மா. போறேன். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ ஏதாவது கேட்க போய் அது ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. கோதாவரி கிட்ட இருக்கிற போட்டோ நம்ம கைக்கு வர வரைக்கும் நாம பொறுமையா தான் இருந்தாகணும். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. இவ எங்க கிளம்பி போறா? ஐயோ, இவங்க 2 பேரும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அம்மா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேம்மா. எங்க போற? அதுவும் தனியா? அவரு ஃபோன் பண்ணாரு, என்ன பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னாரு. அதான் கிளம்பி போறேன். என்னது பார்க்கணும் போல இருக்குதுன்னு சொன்னாரா? ஏன் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வீட்டுக்கு வந்து பார்க்க வேண்டியதானே? அதென்ன உன்ன வர சொல்றது? ஒரு புள்ளத்தாச்சி பொண்ண இப்படி அலைய விடுவாரு அவரு? அண்ணி கிளம்பிட்டாங்களான்னு ஃபோன் பண்ணுவோம். அவர்தான் ஃபோன் பண்றாரு. இதோ கிளம்பிட்டேங்க. அண்ணி, நான் பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கிற அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். இதோ வந்துட்டேங்க. பாட்டி ஏன் போறேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். ஏன்பா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஐயோ, வாயு வயிறுமா இருக்கிற பொண்ண இப்படி அலைய விடுவ? ஏன் நீ வந்து பார்க்க மாட்டியோ? உனக்கெல்லாம் எதுக்குடா ஒரு பொண்டாட்டி? இந்த கிழவியா? ஏய், என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற? ஏய் கிழவி, சின்னஞ்சிறுசுங்க முன்ன பின்ன அப்படிதான் இருப்போம். வீட்டுக்கு வந்தா மொத்த குடும்பமும் எங்களை தனியா இருக்கவே விட மாட்டீங்க. ராத்திரியில போன் பேசலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேன்றீங்க. நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப மட்டும் என் பொண்டாட்டி என்ன பார்க்க வரலனா உன்னை அப்படியே அங்க வந்து கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். போன கூட அவகிட்ட. அம்மாடி, இந்தம்மா உன் புருஷன் உன்னை சீக்கிரமா வர சொல்றாருமா. போமா போ. ஹலோ, என்ன நீ பாட்டி முகத்துல பீதி கிளம்புதா? ஆமாங்க. சரி ஓகே, நான் விட்ட ரைடு அப்படி. சரி சரி, உடனே கிளம்பி வாங்க. சரிங்க. சரி ஓகே. பாட்டி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா, போயிட்டு வா. அம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிம்மா. அம்மா, மாப்பிள்ளை என்னம்மா சொன்னாரு? அவன் கண்ணா பின்னான்னு திட்டினா அதையெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியுமா? அம்மா, இந்த காஸ்டியூம் எங்கம்மா கிடைக்கும்? இது ரொம்ப அவசியம். அவ எங்க போறான்னு அவகிட்ட கேட்காம நம்ம மேல கோவப்படுறா. சக்தி, சூப்பர் சக்தி. எப்படி சமாளிச்ச? பாட்டி போன் வாங்குனதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். அம்மா, எப்படி சமாளிச்ச? ஏய் கழுவி, ஒழுங்கு மரியாதை என் பொண்டாட்டி அனுப்பி வை, இல்லனா உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். இப்படிதான் பேசுனேன். சூப்பர் சக்தி, செம்மையா மிமிக்ரி பண்ற. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். காஃபி கொண்டு வரவா? இல்லங்க வேண்டாம், பரவாயில்ல. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டிஃபன் ரெடி ஆயிட்டு இருக்கு. மீனாட்சி, சக்திங்க? சக்தி கோவிலுக்கு போறேன்னு சொல்லி காலையிலே கிளம்பிட்டாளே. கோயிலுக்கா?
இவ்வளவு சீக்கிரமா அவ சாப்பிட்டு போயிட்டா? இல்ல, அவ இன்னும் சாப்பிடவே இல்ல. ஏன் இப்படி பண்றா? பாத்து நீங்களா? அப்பா மீனுக்குட்டி, ஏன் சிவா ஒரு மாதிரி போறான்? அவரு பொண்டாட்டிய பார்க்க முடியலன்னு கவலைப்படுறாரு. சக்தியை தேடிதான் வந்தாரு. சக்தி இல்லைன்னதும் கவலையா போறாருங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு தெரியுமா? யோ மீனுக்குட்டி, பாவம் பார்த்தா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்க்க முடியாது. கரெக்ட், நீங்க சொல்றது சரிதான். அவங்க ஒண்ணு சேர்ற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். அவர் சக்தியை பார்க்க முடியலன்னதும் எவ்வளவு தவிச்சாரு தெரியுமா? நான் கூட தான் இங்க தவிச்சு போயிருக்கேன், ஒன்னும் பார்க்க முடியாம. ஐடியா கொடுத்தது நீங்க தானே, நல்லா அனுபவிங்க. சரி, உன் பூஸ்ட் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனுக்குட்டி. அந்த நாளே செம போரிங்கா இருக்கு. அதனால ஒரே ஒரு பூஸ்ட் கூட. சும்மா இருங்க, யாராவது பாத்துற போறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ இப்ப எனக்கு குடுக்குற. இல்ல இல்லங்க, நீ வேண்டாங்க. இப்ப எனக்கு குடுக்குற. வேண்டாம், சொன்னா கேளுங்க. நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும். குடு குடு. வேண்டாங்க, இல்ல.